எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் குவைத்தில் இப்போ சூழ்நிலை சரியில்லை. என்னென்னா விடிய காலம் ஈரானோட ட்ரோன்கள் குவைத்தில் இருக்கிற அமெரிக்கா தளங்களை தாக்கியிருக்கு. அப்புறம் குவைத்தோட டெர்மினல் 1 இப்போ ஜூன் மாதம்தான் அது அந்த ஃபஸ்ட்டு தாக்குதலில் சேதமடைஞ்சதெல்லாம் சரி பண்ணி இப்போ ஜூன் 1ஆம் தேதி தான் திறந்தாங்க. அது திரும்பவும் தாக்குதலாகி எக்கச்சக்கமான டேமேஜ் ஆகிருக்கு. அதில் ஒரு உயிர் போயிருக்கு, சில மனிதர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க இந்த குவைத் கவர்மெண்ட். உண்மையிலே எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த தாக்குதலால் டெர்மினல் 1லேருந்து தற்காலிகமாக ஃப்ளைட்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறேன்ற மாரி நியூஸ்லாம் வருது. இப்போ திறந்து ஒரு 2 நாள் ஃப்ளைட்டு ஒழுங்காக கூட போகல, அதுக்குள்ளே ஒரு முட்டுக்காட்டை போட்டாங்க. என்ன பண்ணுறது? ஈரான் சைடு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா எங்கள் மேலே தாக்கிச்சு, அதால் தான் நாங்கள் தாக்கிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் குவைத்தோட ஆர்மி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி சேதாரம் அடைஞ்ச பொருட்கள்கிட்ட போக வேணாம், அதேமாரி இந்த ட்ரோனோட உதிரி பாகங்கள் ஏன்னா சந்தேகக்கூடிய பொருள் இருந்தால் அதை போய் தொட வேணாம், அந்தமாரி பொருள் நீங்கள் கண்டால் 112 நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவைத் ஏர்வேஸும் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதோட சேவை திறந்துட்டாங்க. இங்கே குவைத் ஏர்வேஸ் அந்த T4 T5லேருந்து ஃப்ளைட்டு போகுதுன்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. அதேமாரி ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த ட்ரோன் வர்றதையோ இல்லை அது ட்ரோனு வெடிக்க வைக்கிறதையோ தயவுசெய்து யாரும் வீடியோ எடுத்து பதிவிடாதுங்க. ஒரு நபர் அதை வீடியோ எடுத்து டிரைவிங் பண்ணினே அது வீடியோ எடுத்து பதிவிட்டதால் அவர் கைது பண்ணியிருக்காங்க. அவர் அப்படி டிரைவிங் பண்ணினே அது வீடியோ எடுக்கும்போது ஒரு விபத்தும் ஏற்பட்டிருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதில் அவர் கைது பண்ணி இந்தமாரி சாலை விதிகள் மீறினது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இந்த கேஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் அந்த இராணுவ தளங்களையோ இல்லை அந்த இராணுவ தளங்கள் இருக்கிற ஏரியா கிட்டேயோ அந்தமாரி ட்ரோனோ ஃபோட்டோ பிடிச்சி தயவுசெய்து இல்லை வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு லைக்குக்கோசரம் ஒரு ஷேருக்குக்கோசரம் இல்லை குவைத்தில் இப்படி நடக்குதுன்றக்கோசரம் நீங்கள் போட்டால் அது உங்களுக்கே பெரிய பிரச்சனை வந்துடும். அந்த ஈரானோட தாக்குதலால் குவைத் ஏர்போர்ட்டில் காயம் அடைஞ்சவர்களோட எண்ணிக்கை 63 அப்படின்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. 63 பேர், இப்போதைக்கு 63 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க காயம் அடைஞ்சவங்க அப்படின்னு. அந்த ஒரு உயிர் இதை அப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் மொத்தமாக எத்தனை ட்ரோன்ஸ் மிசைல் வந்துக்குதுன்னா 13 பலாஸ்டிக் மிசைல்ஸ், அப்புறம் 17 ட்ரோன் வந்துருக்குது ஈரான்லேருந்து அப்படின்னு குவைத்தோட ஆர்மி தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் குவைத்தை மட்டும் கிடையாது, பஹ்ரைனும் தாக்க முயன்று இருக்குது. அது அமெரிக்காவோட மிசைல்ஸ் தடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஏன் தான் இதுமாரி பண்ணுறாங்கன்னு தெரியல. மேடம் சால்மியா எட்டுன்னு வந்திருக்காங்க. டைம் இப்போ 8:11 ஆகுது. நான் நசீமில் இருக்கிறேன். நசீம்லேருந்து ஜாப்ரியா போய் மேடத்தோட ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு இப்போ சால்மியா வந்திருக்கிறேன். ஐயோ சரியான டிராஃபிக்ங்க. ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் யாரோ பார்க்க வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு திரும்பி நான் போய் ஜாப்ரியாவில் மேடத்தோட ஃப்ரெண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போகணும். எப்படி இருந்தாலும் இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும் பண்ணுறது. உள்துறை அமைச்சகமே அஃபிஷியலாக இந்த வீடியோ வெளியிட்டிருக்கு. ஏர்போர்ட் எந்த நிலைமையில் இருக்குது, எந்த அளவுக்கு சேதாரம் ஆகிருக்கு அப்படின்ட்டு குவைத்தோட உள்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்புறம் சேதங்களை சரி செய்யவும் பயணியாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. காலையிலே குவைத் நாட்டோட பிரதமரும் போய் பார்த்தாரு, முதல் துணை பிரதமரும் போய் பார்த்தாங்க. அவ்வளோ ஏங்க, இந்த தாக்குதலுக்கு நம்ம இந்திய நாட்டு பிரதமரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா இதில் உயிர் இருந்தவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தாங்க சரி செஞ்சு ஒரு 3 நாளாக ஃப்ளைட்டு போச்சு. அதுக்குள்ளே யார் கண்ணு பட்டுச்சோ ஈரான்காரன் பண்ண சேட்டை திரும்பி எத்தனை மாதம் ஆகும்னு தெரியல இது ரெடியாக. சீக்கிரம் இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை முடிஞ்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். பயணிகள்லாம் பத்திரமா நாட்டுக்கு போகணும், நல்லபடியாக இந்த ஏர்போர்ட்டெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். இப்போதைக்கு இந்த ஏர்போர்ட்டு நிலைமை இப்படி தான் இருக்குது, நீங்களே பாருங்கள்.
அதே மாதிரி இந்த வீடியோ குவைத் உள்துறை அமைச்சகமாக அஃபிஷியலாக வெளியிட்டிருக்கு. அதனால் எடுத்து நான் யூடியூப் சேனலில் போடுறேன். இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இந்த வீடியோவும் அஃபிஷியலாக குவைத் உள்துறை அமைச்சகமாக வெளியிட்டிருக்கு. இது என்ன தகவல்னு பார்த்தா, குவைத் ஷாப் பகுதியில் ஒரு 21,000 தினார் காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பேங்க்லேருந்து திருடின்னு போயிருக்காங்க. திருடின்னு போன அந்த நபரை குவைத் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு தைரியம் இருந்துருக்கு பாருங்கள். அஃபிஷியலாக மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த இடத்துக்கே போய் திருடி இருக்காங்கன்னா எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்களாம் கவனமாக பணத்தை வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி தகவல் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்குது. சில விஷயம்லாம் நான் வீடியோவில் சொல்லலை. என்ன சொல்கிறது, ஓனரோட டெம்பரரி ரேஷன் கடைக்கிட்டு போய் அங்கே ஒரு 4 மணி நேரம் வெயிலில் வெயிட் பண்ணேன். அப்புறம் பையன் காலையில் 7 மணிக்கு எழுப்பிட்டான். அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணல, வீடியோலையும் சொல்லலை நான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு தகவல் எப்படி வருது, வேலை எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ.